இறைவனின் மகிமைக்காக. எனது பெயர் உமா. நான் மட்டக்குழி பங்கை சேர்ந்தவர். நான் கடைசியாக புதன்கிழமை பணியாளர் திட்டத்துக்கு பிரதர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு பிரதர் இன்னும் சொல்ல வந்தார். ஆனால் அதுக்கு செவி கொடுக்காம நான் எனது பக்கத்து நியாயத்தை சொல்ல போனேன். அப்போ அதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ உலகம் தொடங்கின பிறகு அப்போ நான் என் மனசுக்குள்ள நினைச்சு கொண்டு வந்தேன், நான் பிரதர் சொன்னதுக்கு முதல் காது கொடுத்துருக்கணும். இந்த நியாயம் இருந்தாலும் அதை பிறகு நான் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த பிள்ளை அதுக்கு காது கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த போன நாளையிலிருந்து இந்த வரைக்கும் எனக்கு வீட்டில் வேலை செய்ய 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 அந்த அந்த குற்ற உணர்வு தான் என்ன, அவர் சொல்ல வந்ததை நான் முதல் காது கொடுத்து கேட்டுருக்கணும். அதுக்கு கேட்காம நான் இருந்தது தவறுன்னு என்னை தவற உணர்ந்தேன். அர்ப்பண உரைக்கு நான் வந்திருந்த போது அர்ப்பணிக்க சொல்லி பிரதர் சொல்லும்போது அப்போ ஒவ்வொருத்தரும் கொண்ட இதுவெல்லாம் அர்ப்பணிங்கன்னா இப்போ ஒரு வட்டம் கொண்டு போட்டு கதிரை கீறிட்டு சொன்னாரு. இந்த கதிரைக்கு மேலே நீங்கள் யாரை வைக்கிறீங்க, கீழே யாரை வைக்கிறீங்க, அந்த பட்டத்துக்கு வெளியே யாரை வைக்கிறீங்கன்னா இப்போ வடிவாக விளக்கமாக சொன்னார். அப்போ நான் எல்லாம் கேட்டுட்டு அப்போ நான் அர்ப்பணிக்கும் போது நான் சொன்னேன், நான் இதுவரைக்கும் எந்த சொந்த பிரச்சனை என்னோட கடைசிமான பற்றி தான் நான் கூட நினைக்கிறேன். அவரை தான் நான் அந்த கதிரைக்கு மேலே வச்சுருந்தேன், ஆண்டவர் கீழே வச்சுருக்கேன். அப்போ நான் அன்றைக்கு அர்ப்பணித்தது, நான் இன்னையிலிருந்து ஆண்டவர் ஜேசுவர் தான் கதிரைக்கு மேலே வைப்பேன். அது ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்ள அவரை மேலே வச்சா அதுக்கு பிறகு எங்களுக்கு நடக்க இல்லை. இதுவரைக்கும் எங்களை காத்து வந்த கடவுள் இம்மட்டும் காத்து வந்தவர் இது செய்ய மாட்டாரா, அவர் செய்வார்ன்னு நான் வீட்டுக்கு போகும்போது நான் எதே அர்ப்பணிச்சுட்டு போட்டோம்னா அது விஷயமா எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அப்போ எனக்கு அது டக்குன்னு நான் உடனே அந்த மேலே வச்ச எஸ்ல திருப்பி கீழே வச்சுட்டு மேலே அந்த எந்த சொந்த விஷயம் தான் வச்சுட்டு நான் அதுக்கு பிறகு அந்த கலங்கி கொண்டு ஒரு ஃபோனை தட்டும்போது ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. ஒரு இனிமையான பாட்டு வந்து ஒரு மனிதனை பற்றி ஒரு கவிஞர் எழுதின பாட்டு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினை குறைவதுண்டோ, அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் உங்கள் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டிருந்தாலும் சீற்றம் குறைவதுண்டு, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பது. அந்த பாட்டை பாடிட்டு நான் தட்டும் போது இயேசுட உருவம் வந்துச்சு. எனக்கு கண்ணீர் வந்துட்டு. என்னண்டா அவட்ட முள்ளு குத்தி அந்த ரத்தம் வடிஞ்சு ஒன்று உடைக்க அப்போ அவர் கண்ணீரம் சிந்த நான் முத்து பார்த்தேன். ஒரு மனிதனை பற்றி கவிஞர் இப்படி பாட நாங்கள் அதை ரசித்து பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அந்த நிலை அந்த முகத்தை பார்த்து நான் நினைச்சேன், நான் இனிமேல் நான் தனிப்பட்ட என்னென்ன விஷயத்தை பற்றி நான் யோசிக்கக்கூடாது. இந்த மகனை நான் சுருக்கமாக என் மகனை அதே மகனை நான் நினைச்ச அதே மகனை நான் பெறும்போது எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செய்தது. என் வயிற்றில் இருக்கும்போது நான் தனியார் இதில் போயிருந்தேன் வைத்தியசாலைக்கு. அவர் காசு கூட காசு எடுத்தேன். அப்போ எனக்கு சீசர் பண்ணுறதே சொல்லிட்டேன், சீசர் பண்ண தேவையில்லை, அதுக்கு 60,000 நோம்புலன்னா 15,000. அப்போ நான் போய் ஆண்டு விட்ட பாதத்திலேயே கையை வச்சு அந்த 10 மாதமும் நான் மண்டாடி கொண்டிருக்கும் போது பாருங்க ஆண்டவர் செய்த அற்புதத்தை. அவரை 6ஆம் தேதி ஜனவரி மாதம் எனக்கு டேட் கொடுத்தது 24ஆம் தேதி. அவரை 23ஆம் தேதி அவரே அவர்கிட்ட வைட்டமின் அனுப்பி விட்டுட்டார் கடவுள் மட்டக்களப்புக்கு அவன் ட்ரிப்புக்காக. அதுக்காக ஒரு டாக்டரை நியமித்து வச்சது. அந்த நாள் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் எங்கள் அண்ணியை கூட்டிக் கொண்டு அங்கே போவேன். அதை பார்த்துட்டு வீட்டில் இருந்துட்டு இப்போ உங்களுக்கு பாபா கிடைக்கும் போது இருங்க நான் வெளியில் ஒரு அல்வெல்லாம் போட்டு வரேன். அந்த டாக்டர் பக்கத்துல எங்கேயோ போயிட்டேன், கேண்டீனுக்கு எங்கேயோ. கொஞ்சம் தானே நர்ஸில் கால் பண்ணி நம்ம வாங்க டாக்டர் அவசரமாக வாங்கினேன். ஓடி வந்து வெளியில் சும்மா நான் ஒன்றுமே கொண்டு போவேல வெளியில் அண்ணி காத்து கொண்டிருந்தா அவன்கிட்ட கையில் ஒன்றை குழந்தைய கொடுத்தாங்க. பாருங்க கடவுள் அவர் நின்று இருந்தா அந்த 6ஆம் தேதி டேட்டுக்கு நான் போட்டுருந்தேன். கட்டாயம் சீசரே பண்ணியிருப்பேன். என்னன்னா அவர் பணத்துக்காக அவர் கூட காசு இருக்கிறார். அப்போ வந்து பணத்துக்காக அதை செய்திருந்தார். ஆண்டவர் பாருங்க இவ்வளோ பெரிய அற்புது. அப்போ நான் நினைச்சேன், அப்படி பிறக்க வச்ச அதே மகனை பற்றி நான் என்ன கேட்கிறேன், அந்த அவ்வளோ அற்புதம் செய்த ஆண்டவர் அவருக்கு செய்ய மாட்டாரா என்று நான் திருப்பி என் மனசை மாற்றிக்கொண்டேன். நான் ஆண்டவரை தனிமைப்படுத்துவதை இனி செய்யக்கூடாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நன்றி. இதிலேயே கடவுள் எங்களோட பேசுறார். கடவுள் எங்களை உருவாக்கும் பொழுது 2 வாயையும்
2 செவியும் உருவாக்கி இருக்கலாமே. இன்னுக்கு ஒரு வாய், முன்னுக்கு ஒரு வாய். ஏன் ஒரு வாயை மட்டும் தந்துட்டு 2 காதுகளை தந்திருக்கிறார்? கூடுதலாக செவிசாய், கொஞ்சமாய். அந்த பாவத்தின் விளைவு கூட கூட நாங்கள் பேசுகிறோமா ஏசுகிறோமா தெரியல, 2 செய்கிறோம், கொஞ்சமாய்த்தான். இந்த பழக்கம்தான் எனக்குள்ள நான் எனக்கு செவி சாய்க்கிறது இல்லை என்று உடம்பு சொல்லும். குடிச்சு கொண்டிருக்கிறவங்க சொல்லும், ஐயோ இனி குடிக்காத, நிப்பாட்டு, என்னால் இயலாது, என்னுடைய ஈரல் தாங்க இயலாது இருக்குன்னு சொல்லி செவி சாய்க்கலாம். இந்த கெமிக்கல் ஃபுட், ஐஸ்கிரீம், அது இது அப்படியான இதெல்லாம் சாப்பிடக்கூடிய சொல்லும் உடல், செவி சாய்க்க மாட்டோம். எக்ஸசைஸ் செய், நல்ல காலையில் தண்ணி குடி, 7 மணி நேரம் நிற்கிறவள், நாங்கள் செவி சாய்க்க மாட்டோம். அது கொண்டே கொண்டே கொட்டுவோம். டாக்டர் ஹார்ட் அட்டாக் பண்ணோம். நடந்து வைத்த குறை என்றால் குறைக்க மாட்டோம். எக்ஸசைஸ் செய்ய மாட்டோம். கொண்டே 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 கொட்டுவோம். செவி சாய்க்கிறது இல்லை. நாங்கள் மற்றவர்களை பார்த்து உனக்கு தான் சொல்லுவோம். இது எனக்கு தான் எடுக்கும், மற்றவனுக்கு இல்லை. அன்பு சகோதரர்களே, ஒன்று எனக்கு நான் செவி சாய்க்கணும், மற்றவர்கள் சொல்ல வரும் பொழுது அதுக்கும் அந்த கருத்தை சொல்லலாம், நான் செவி சாய்க்கப்படலாம். 3வது, எல்லாத்துக்கும் மேலாக இறைவன் சொல்ல வருகின்றார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கடவுள் என்னோட பேசுகின்றார். ஒரு ஆக்சிடென்டாக இருக்கலாம், ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு நோயாக இருக்கலாம், ஒரு துன்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆட்கள் உங்களை பற்றி கேவலமாக கதைச்சிட்டா இருக்கலாம், அல்லது உங்களோட விருப்பப்படி கூட கணவனோ மனைவி அவர்கள் செயல்படாமல் கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி? 3 விஷயம்.